शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं சுத்தவெளி வெளியே போற்றி शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं ஐயாவுடைய யூடியூப் வீடியோ வருகிறது. கலந்துரையாடல் முதல் கலந்து ஒரு கலக்கமாக இருந்தது கேட்கும் பொழுது, எங்கேயோ ஏதோ உண்மை இருக்கிறது. இரண்டாவது வீடியோ வருகிறது, ஒன்றும் புரியவில்லை. அதற்கு எல்லாரும் இப்படித்தான் பேசுவார்கள், அதற்கு பின் அவர்கள் செயல்கள் மாறிவிடும் என்றுதான் சத்தியமாக நினைத்தேன். அடுத்த வீடியோ மூன்றாவது சத்சங்கம் வெள்ளியங்கிரி. அதை கேட்கும் பொழுது இரவு முழுவதும் தூங்கவில்லை. அதில் ஒரு வார்த்தை வரும், காதில்லாத பாம்பிற்கு மகுடியோட சத்தம் கேட்கும் என்று கேட்டது. எனக்கு வெள்ளியங்கிரி ஓடினேன், குருநாதரை சந்தித்தேன். முதல் வார்த்தையே இதுதான், இந்த காதில்லாத பாம்பிற்கு மகுடியோட சத்தம் கேட்டு விட்டது எனக்கு. நிலை குலைந்து போனேன் அவரை பார்த்தவுடன். அவர் மேலே கை வைத்தவுடன் முழுவதுமாக 100% உடைந்து விட்டேன். உடைந்து எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறேன். குருநாதர் தடுத்தார். அப்பையும் தடுத்து இந்த உடலிலேயே இருந்து செயலாற்று என்று கூறிவிட்டார். அந்த அனுபவத்தை, அந்த நிகழ்வை 1.5 நாட்கள் நான் தரையிலேயே நடக்கவில்லை, ஒன்றுமே தெரியவில்லை. உடைந்து போன நிலை அது. இந்த பேரானந்த அனுபவத்தை குருநாதரிடம் தான் நான் பெற்றேன். இரண்டாவது சத்சங்கம் கன்னியாகுமரி. சிறு குழந்தை கூட நடந்துவிடும் ரோடில் ஐயாவிடம் தீட்சை வாங்கிய பிறகு கால் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை, தரை எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. பறந்து கொண்டிருந்தேன். இந்த அனுபவத்தை யாரிடம் கூறுவது? தற்பெருமை என்று கூறுவார்கள். இது ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அனுபவம், இது முடிவே இல்லாத கடல். நம்மளுடைய குருநாதர் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அனைவருமே கவனியுங்கள். உங்களுடைய எல்லா சுவாசமும் ஒரு நிலைப்பட்டு இருக்கும். நீங்கள் யாரும் அதை கவனிப்பதில்லை. நீங்கள் அனைவரும் அவர் என்ன பேசுகிறார் கேட்டுக்கொண்டு உங்கள் சுவாசம் நிலைப்பட்டு இருக்கும். அவர் இருக்கும் இடத்தில் எல்லா சக்திகளும் நிலைப்பட்டு இருக்கிறது. இத்தகைய தன்மையுள்ள குருநாதரிடம் ஈடனாக இருப்பதும் அவர் அடியிலே சரணடைந்திருப்பதும் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அறிவு தெளிவாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் உள்ளே போய்கிட்டு தான் இருக்கிறேன். எதை சொல்கிறது எதை சொல்லாமல் விடுறதுன்னு தெரியல. ஏசுநாதர் அவர் கிளம்பிட்டாரு, ராமலிங்க சாமி கிளம்பிட்டாரு, இப்போ ஐயா கிளம்புறதுல இருக்காரு. இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டோம், கிளம்புங்க கிளம்புங்க. ஆனால்
இப்ப இருக்கிற ஐயா பரத்துல இருக்கிற ஐயா கூட்ட உடனே வந்துருவாரு. இது அமெரிக்கா பக்கத்துல தான், அது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. நினைச்சா முத்தி, நினைச்சா வந்துருவாரு அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. இப்ப இடையில கடைசியில ஒரு விஷயத்த சொல்லணும்ல, போர் நடக்குதுங்க. இந்த ஐயா தான் இந்த சரணாகதி சொல்லி கொடுத்துட்டார்ல, இவரு சரணாகதி சொல்லிட்டாரு, அங்க சண்டை போடுறான். சரி, இது அவன் தானே செய்யறான் பாருங்க, சண்டை தானே நடக்குது, இது நம்மளா போய் போட வச்சான், அவன் தானே நடத்துறான். சரணாகதிக்கு போயிட்டான். ஆனா இறக்கம், அங்கேயும் ஜாவ போறான், இங்கேயும் ஜாவ போறான். எனக்கு இந்த கோடு தெரியல, பாகிஸ்தான் தெரியல, இந்தியா தெரியல, ரெண்டு பக்கம் இருக்க உயிர் ஐயோ கொலை பண்ணி போறானுங்களே, சித்திர போறானுங்களே. ஆனாலும் இது அவன் திட்டம் நடக்குது போலுக்கு. அவர் கூப்பிட, யோ யோ இங்க வாயா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், நிப்பாட்டி புள்ளா ஐயாண்டாரு. எப்பா நிப்பாட்டி புள்ளான், அவன் நிப்பாட்டி புள்ளான், புரியுதுங்களா, நிப்பாட்டி புள்ளாண்டார். அந்த நேரத்தில் பார்த்து கொடிக்கு நாயங்க, கொடியும் கிடையாது, துணியும் கிடையாது, கலரும் கிடையாது. சரி இருக்கட்டும், முன்னாலே எழுச்சி 4 மணிக்கு எழுச்சி ஒரு தியானம் போடு, கட்டவெளி சுத்தவெளி அந்த இதெல்லாம் இருக்கு, எல்லாம் போட்டுட்டு எப்பா சண்டையை நிப்பாட்டுன்னு சாமி சொல்லியிருக்காரு, அவர் நிப்பாட்டிக்குவாரு, நான் அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன்னு. அப்புறம் 5 எழுந்துச்சு ஒரு இது இவங்க கூட சேர்ந்து शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं ஐயாவோட வீடியோ வந்து முதல்ல வந்து நான் பார்த்தது என்னன்னா, வாழ நினைத்தால் யார் வேணாலும் சித்தராகலாம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல ஒரு விஷயம். உடனே நான் நினைச்சுக்கிட்டேன், ஓ வாழ நினைச்சா நம்ம ஏற்கனவே ஒரு அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்போ இவங்க வந்து நினைச்சா நம்ம சித்தராகியம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முத ஐயாவை போய் பார்த்தேன் மதுரையில. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் கூட அப்படிதான், சரி இவரு நம்மள சித்தராக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயாவிட்ட போயிட்டு அவருக்கு நிறைய கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒன்று நாள் புரிஞ்சிச்சு, ஓ சித்தராக்கிடுவார் தான், இருந்தாலும் அதுக்கு நம்மளும் இல்லைங்களா தயாராகணும். நிறைய விஷயம் எனக்கு சொல்ல தெரியல, இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஐயாவோட பயணிச்சது வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியமா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் அப்படி ஒரு யோசிச்சு பார்த்ததே கிடையாது, ரொம்ப ஒண்ணுமே அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்பெல்லாம் வந்து அவ்வளோ எனக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துல வந்து அவ்வளோக்கோ ஐயா கூட பயணிச்சா கூட அவரை நான் புரிஞ்சுக்கவே கிடையாது. நான் நிறைய தடவை கூட ஐயாட்ட கேட்பேன், உங்களை எப்போதாங்க நான்லாம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட கேட்டிருக்கேன் நான். ஆனா வந்து அதெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இப்போ போக இப்பெல்லாம் வந்து ஐயாக என்னை விட்டு விலகலன்றது எனக்கு புரியுது. ஐயா எனக்குள்ள வந்து சூக்குமமா இருந்து இது பண்றாருன்றதை இப்ப நான் உணர்ந்துதான் இப்ப நான் அமைதியா இருக்கேன். எனக்குள்ள என்னுடைய நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं காலையில ட்ரெயின்ல நம்ம சென்னை ட்ரெயினுக்கு போறோம், நைட்டு வந்து ட்ரெயின்ல ஏறி உட்கார்றோம்னா நம்ம எந்திரிச்சு நம்ம காலையில ட்ரெயின்ல கொண்டு சென்னையில விட்டுருவாங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. நம்ம எந்திரிச்சு பார்க்க மாட்டோம், நைட்ல எந்திரிச்சு ட்ரெயின் சரியான வழியில போகுதா சரியான ஊர்ல போகுதான்னு நம்ம சந்தேகப்பட மாட்டோம். நைட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில நம்ம ஒரு கால தாமதமா கூட ட்ரெயின் போகும், ஒரு 10 மணிக்கு போறது 11 மணிக்கு கூட போகும். ஆனா கரெக்டா அந்த வழியில கொண்டு விட்டுருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதரோட வழிகாட்டுதல், அவங்க கையை பிடிச்சி நம்ம நடக்கிறோம், அது எப்பயோ நமக்கு, ஆனா அந்த இறுதி நிலையை நம்ம அடைஞ்சிருவோம். அது வந்து இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ எப்பயோ ஏதோ அது தெரியாது. நம்ம தவறான பாதையில போறப்ப கூட தட்டி அந்த கரெக்டான ட்ராக்ல அழைச்சிட்டு போயிடுவாங்கிறப்ப நான் அதை பத்தி எதுக்கு கவலைப்படணும், நான் இதாயிரணும் அதாயிரணும் அப்படி ஆயிருவேன் இப்படி ஆயிருவேன், எனக்கு இது ஏறுது இது இறங்குது, அதை பத்தி நான் விட்டுட்டேன். நம்ம நல்ல குருநாதர் கையை பிடிச்சிட்டு போறோம், நம்மளை போற வேண்டிய இடத்துல கொண்டு விட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த இதுதான் நான் சொல்லுவேன். அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும்னு ஐயா அடிக்கடி காலத்துல இதுல சொல்லுவாரு, சேனல்ல சொல்லுவாரு. அதே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கால சூழலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம அதை வெயிட் பண்ணி தான் அவங்க அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டாங்க. இதான் எனக்கு வேற ஒன்றும் அனுபவம்லாம் இல்லை. இதான் ஒரு வருஷம் நம்ம எந்த இது இருந்தாலும் பொறுமையா டீல் பண்ணி எந்த துன்பம் வந்தாலும் கஷ்டப்படாம அதை ஒரு லைட்டா எடுத்துட்டு போயிட்டு கஷ்டம் வரும். தியானம் பண்ணும்போது இவ்வளோ ஏகப்பட்ட எனக்குலாம் ரொம்ப கஷ்டம் இருந்தது. வட்டி கட்டணும், அது கட்டணும், ஏகப்பட்ட துன்பங்கள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்போ ஸ்டடியா இருக்கிறேன். இதெல்லாம் இப்போ குருநாதரோட அருளால தான் எல்லாமே நடக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं ரெண்டு மூணு இடத்துல தியானம் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். உடம்பு ரொம்ப பால் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் ஐயாவோட ஆசீர்வாதத்தோட இப்போ நல்லா இருக்கேன். கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அது பெருசாக எனக்கு தோணலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூட்டு வருவார், எனக்கு துணைக்கு வருவார். அவரும் இப்போ வடலூரில் ஒரு சச்சங்கத்துக்கு வந்துட்டு ஃபுல் சரண்டர் எடுத்தார் ஐயாக்கிட்ட. அப்புறம் ஐயா எப்பவும் சரணாகதி பற்றி சொல்லுவார். என்னோட மாற்றத்தை பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஈசா சத்குருவோட சிஷியரா இல்லை, பக்தரா இருந்தாரு. இப்போ அதை விட்டுட்டு ஐயாவோட மாணவரா இருக்கார். எல்லாருக்கும் உனக்கு நன்றி. ஐயாட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீ வா, உன்னுடைய தவம் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து இங்க ஐயாவை பாக்குறதுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியா தான் இருக்கும். எதுவுமே ஒண்ணு எனக்கு கிடைச்சதே கிடையாது. எனக்கு இப்போ என் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தவம் மட்டும்தான் என்னோட கையில இப்ப இருக்கு. நான் இங்க உணர்ந்தது மருத்துவ செயலாக்க ஐயா இந்த இடத்துலதான் முதல்ல கொடுத்தாங்க, கன்னியாகுமரியில. அப்போ எனக்கு உடம்புல வாதம், பித்தம், கபம் எல்லாமே அதிகமா இருந்தது. அது அந்த அந்த ரிலீஸ் ஆனதை என்னால உணர முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் மருத்துவ செயலாக்கம் கொடுக்கும்போது என்னால உணர முடிஞ்சது. शिवोऽहं 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 ஆனா ஐயாவை சந்திச்ச பிறகு அந்த எப்பயுமே தவம் செய்யும் போது அந்த எண்ணங்கள்லாம் சூறாவளி புயல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு தீட்சையோ தவமோ வாங்கின பிறகு நம்ம ஒரு விஷயம்னா கூட சின்ன பஸ்ல போகும்போது நம்ம சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் ஏதோ நமக்கு எதிரான ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அதை நம்ம பெரும் போரா மனதளவிலையும் வெளியுமோ ஏற்படுத்திடுவோம். ஆனா இந்த தவத்துக்குள்ள வந்த பிற்பாடு அந்த போர், அந்த குழப்பம் எல்லாமே காணாம போயிடுச்சு. இப்ப ஐயா சொல்லுவார், எப்பயும் என்ன ஒருத்தன் சந்திச்சுட்டானா அவன் மரணத்தையே நான் மாத்தி அமைப்பேன், மரணத்தை கொண்டாட்டமா மாத்துவேன் அப்படின்னு. அதுக்கு என்னடா இதெல்லாம் போய் சொல்றாரு, நமக்கு சும்மா சாதாரணமா கேட்கும் போது வேடிக்கையா இருக்கும், இல்லைன்னா இது கூட நிகழுமா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனா அதை நான் உணர்ந்தேன். எப்படின்னா என்னுடைய தந்தை शिवोऽहं 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 चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं நான் உணர்ந்தேன். அதே மாதிரி எங்க ஐயாவுடைய இறப்புலையும் அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது அந்த இறந்த வீடு மாதிரியே இருக்கல. அதுவும் எங்க ஊர் சின்ன கிராமம் அப்படின்னா எல்லாம் ஒரே சாதாரணமாவே எல்லாம் இந்த ஒப்பாரி வச்சு அப்படிதான் இருப்பாங்க. எங்க ஊருனா எங்க வீடுனா கேட்கவே வேணாம். ஆனா அந்த நிகழ்வு எங்க வீட்டுல அப்படி நிகழவே இல்லை. ஐயா சொன்ன மாதிரி 100% அது மாறி அந்த ஒரு நடந்தது. அதை நான் உணர்ந்தேன். அதுக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், ஐம்பூதங்கள் மட்டும்தான். இந்த நிலம்,
நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று மட்டும் அது கொடுத்துருக்காங்க. அதேதான் ஒரு மனிதனுக்கு கொடுத்துருக்காங்க. மனிதன் போயிட்டு ஒரு மரத்தை வச்சிருக்கான். அந்த மரம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அழிஞ்சிருச்சு. இந்த மரம் அந்த மரம் அது எதுவும் பண்ணல. ஆனா இயற்கையா வந்தது. ஒரு காடம் கிரியேட் ஆச்சு. நிறைய பறவைகள், உயிரினங்கள், பாம்புகள், பூச்சிகள், அந்த மரத்தடியில நிறைய விலங்குகள், நேல் பாரி போடுவது. இங்க மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட 5 பூதங்களை என்ன செய்தான்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. ஒரு மரத்தை வச்சான். அந்த மரம் அவனால் காப்பாற்றப்பட முடியாது. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்டது அதே மரத்துக்கு கொடுக்கப்பட்ட 5 பூதங்கள் மட்டும்தான். இதை வச்சு நாம என்ன செய்யணுன்றது நாம தான் சிந்திக்கணும். ஆன்ம விடுதலை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது நான் கீழே விழுந்துட்டேன். என் மண்டையில ரத்தம் காயம் பட்டுது. ஆனா நான் செத்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆனா மரணம் பயம்ங்கிறது ஒரு துளி கூட இல்லை. ஆனா ரொம்ப ஒரு மனசு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. என்னோட அப்பா ஆன்மா விடுதலை ஆனது என்னால அன்னைக்கு உணர முடிஞ்சுது. அப்ப ஐயா என்ன சொன்னாங்க, அப்ப கூட ஒரு கடுமையா இது வரைக்கும் ஐயா அந்த மாதிரி கோவமா இது வரைக்கும் நான் பேசினதுல அன்னைக்கு மட்டும் என்கிட்ட ஒரு கடுமையா ஒரு வார்த்தையை சொன்னார். என்னைய பிடிக்காத, நான் ஒண்ணும் பண்ணல, அது பிரம்மன் தான் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு என்னை எக்காரண கூட்டம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடுமையா பேசிட்டு சொல்லிட்டாங்க. போன்ல சொன்னாங்க என்கிட்ட. ஆனா எனக்கு உண்மையிலேயே ஆன்ம விடுதலை பத்தி அப்ப தெரியல. ஆனா அந்த ஆன்மா விடுதலையானதை எனக்கு 2 நாள் கழிச்சு நான் உணர்ந்தேன். இது யாரு சாதாரணமா நினைக்கலாம் எல்லாரும் ஆன்ம விடுதலையே. சிவோகம் 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 சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஒரு பாதையை காட்டிட்டாருன்னா அதுக்கோசம் கொஞ்சம் காத்துட்டு இருக்கணும். கொஞ்சம் நாளைக்கு இடர்கள் வரும்போது கண்டிப்பா அங்க நிப்பாரு. நல்ல மரணம் தான். அதை நான் உணர்ந்திருக்கேன். எல்லாரும் குருவை தேடி போனேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்பவும் குருவை தேட போல. ஏன்னா எனக்கு குருன்னா என்னன்னு தெரியாது, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு வள்ளல் பெருமான் எப்படி எனக்கு கிடைச்சாரோ அது மாதிரி வள்ளல் பெருமானே எனக்கு காட்டின குரு தான் எங்கள் ஐயா. அப்போ வள்ளல் பெருமானும் ஐயாவும் ஒன்று தான் என்னை பொறுத்த அளவுன்னு இல்லாமல் அதுதான் உண்மையும் கூட. வள்ளல் பெருமான் எந்த லெவலோ எந்த இதோ இந்த இதில் தான் ஐயா இருக்காங்க. நம்மளுக்கு ஐயா சொல்கிறபடி கேட்டு ஐயாவோட சொல்படி நடந்தோன்னா நம்மளுக்கு இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் கூட நம்மளுக்கு அந்த நிறைவு வாழ்கிற நிறைவான ஒரு எல்லையை தொட முடியும். அப்புறம் சிம்பிளா என்னன்னா ஒரு குருநாதர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் ஆற்றல் இருக்கிற ஒரு குருநாதர் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நானும் ஐயா சொன்ன மாதிரி ஈஷா, ஓஷோ, எல்லா ஷா எல்லாம் பார்த்துட்டேன். அதனால ஸோ இப்போவும் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கர்மா பிடிச்ச ஆட்டு. பட் ஸ்டில் ஒரு ஒரு குருவா, ஃபாதரா, எல்லா விதமா ஒரு தெய்வமா எல்லா விதமா ஐயா கூட இருக்காரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த கண்டிப்பா நீங்க தியானத்துல கரெக்டா ஐயா ஒரு கைடன்ஸ் மாதிரி போனீங்க, ஒரு நம்பிக்கை வச்சு போனா ஒரு நிமிஷத்துக்கு கூட நடக்கலாம்னு ஐயா சொல்லியிருக்காரு இல்லையா? அது மாதிரி போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முதல் நாள் ஒரு குருவோட பார்வை, அதுக்காக சொல்ல வராங்க. அந்த குரு பார்வை அன்னைக்கு என் கண்ணில் எனக்கு அவருடைய பார்வை ஒரு செகண்ட் போச்சு, அவ்வளோதாங்க. ஆனால் நானும் அந்த கூட்டத்தில் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்ததுங்க. அடுத்த நாள் 3ஆவது நாள் என்ன குரு எப்படி என்னை ஆட்கொள்றாருன்னா சிவோகம் 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 சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். சிவோகம் 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 சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். தருமபுரிக்கு வந்திருந்தாரு. அப்பதான் முதல் முறையை பார்க்குறேன். நான் ஒரு கோரிக்கையை வேண்டுதல் அன்னைக்கு வச்சேன்.
வச்ச உடனே எதுவுமே சொல்லலை, நிறைவேற்றிட்டார். அன்னைக்கு இருந்து எனக்கு அவருடைய தாக்கம் ரொம்ப 100% என்னுடைய உடலில் வேலை செஞ்சதை நான் உணர்ந்தேன். நான் சொல்கிறத வச்சு அந்த வீடியோ பார்த்து ஒரு ஆசிரமமே பாதி பேரோட ஐக்கியமாகறாங்கன்னா ஐயா ஒரு ஆற்றல் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு முதல் அனுபவம். புகழ்ச்சிக்க வகைலாம் இல்லை, இது எனக்குள் உணர்ந்ததை ஐயா இந்த தளத்துக்கு வெளிப்பட்ட நவம்பர் மாதம் 2023ஆம் வருடம் அப்போ இருந்து தான் ஐயாவை அந்த யூடியூப் மூலம் உரைகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஏதோ ஒன்று உணர்த்திக்கிட்டே இருந்தது. ஐயா ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு இதையும் அறிமுகப்படுத்துகிறப்பெல்லாம் எனக்குள்ள உள்ளுணர்வாக நிறைய ஏதேதோ வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் நான் கற்பனை பிரம்ம அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் நாளாக ஐயா கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அந்த உண்மை இருக்குது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துட்டேன். ஆரம்பத்துலலாம் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப சந்தேகம். இந்த குரு நிறைய குருமார்களை பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, அதனால இந்த குரு சரியா இருப்பாரா, நம்ம போகிறோமே அப்படின்லாம் நிறைய சந்தேகம் இருந்துச்சு, ரொம்ப நாளாக சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் கடந்து எனக்குள்ள ஒரு உண்மையெல்லாம் அனுபவம் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் நான் ஐயாவோட உரைகள்லாம் அனுப்பி அவங்க கேட்டவங்கெல்லாம் அவங்களும் நிறைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. ஐயா அடிக்கடி சொல்வார், நான் ஜீபூமாலாம் போடுற மந்திரவாதியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படி இப்படின்னு. ஆனால் நான் உணர்ந்தது மட்டும் இல்லை, மற்றவங்க அனுபவத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் வாழ்வனாங்க உனக்கு மரணங்களாக வாழ்வு காட்டி கொடுத்து போகிறீங்க. அந்த காட்டி போகிறது கடவுள் பாருங்க. சரணம் குருதேவா, சரணம் 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 சரணம் குருதேவா. சிவோகம் 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 சிதானந்த ரூப சிவோகம் 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 சிதானந்த ரூப சிவோகம் 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 சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவநாயன்மா சரணம் குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவநாயன்மா சரணம் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ
ஊனினை உருக்கி பாவியேனுடைய ஊனினை உருக்கி பாலினேந்தூட்டும் தாயினும் சாலம் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உளப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானை யாருனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே யாருனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினிய எங்கெழுந்தருளுவதினிய அருளுவதினிய குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவனாயன்மா சரணம் குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவனாயன்மா சரணம் குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவனாயன்மா சரணம் குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவனாயன்மா சரணம்